ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஜப்பானீஸ் ஃபிலிமை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பாக்குற சுகமே சுகம்தான்ற அளவுக்கு செம்மையா பப்பரப்பான்னு தூங்கிட்டு இருக்கா. அவளோட அசிஸ்டன்ட் வந்து அவளை எழுப்புறதுக்காண்டி போராடிட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட ஹீரோயின் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோயினா ரிச் ஃபேமிலில பிறந்த பொண்ணு, அதனால அவளை அலேக்கா தூக்கிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு அலேக்கா தூக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு அவ ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டு விட்டு அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வைக்கிறாங்க. ஆனா கார்ல கூட ஹீரோயின் தூங்கிட்டே வரா. திடீர்னு எந்திரிச்சு அச்சச்சோ ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அவளோட பிஏவா நல்லா எந்திரிச்சப்போ நம்ம ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கு உசுரே வருது. அன்னைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டே, அதனால ஒரு ஸ்டோரி புக்கை எடுத்து படிக்கிறப்போ அதுல இருக்க பிரின்ஸ் மாதிரி தான் நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிக்கிறா. அந்த பிஏவா அதை கேட்டுட்டு நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது எங்க கடமைன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட காருக்கு பின்னாடியே இன்னொரு பணக்கார பையனோட கார் வருது. இவனுங்க குடுக்கிற பில்டப் தான் தாங்க முடியல. அந்த பையனோட பேரு ரின். அவன் ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் ஹீரோனோட பர்த்டே காண்டி அவளுக்கு ஒரு பொக்கே கொடுத்துட்டு அவளுக்கு விஷ் பண்றான். ரின்னா அவளுக்கு அந்த பொக்கே கொடுத்துட்டு இது உன்னோட பிரின்ஸ் உனக்காண்டி கொடுக்கறதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஒரே விளையாட்டு பிள்ளடா நீன்னு சொல்லிட்டு அவனுக்கு பல்பு கொடுத்துடுறா. நெக்ஸ்ட் ரெண்டு பேரோட காரும் ஸ்கூலுக்குள்ள வருது. அதே தான் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸுக்கு போலான்னு பாக்குறப்போ ஒரு கும்பலே ஓடி வருது. ஹீரோயினா அவளை பார்க்கதான் ஓடி வராங்கன்னு சொல்லி நினைக்க அவங்கள அப்பால இப்போ சைத்தானே மாதிரி ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லா பொண்ணுங்களுமே அவன் செம்மையா இருக்கான்லன்னு சொல்லிட்டு ஒரு பையனை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினா என்னது பையனான்னு சொல்லிட்டு ஒரு பூத கண்ணாடியை எடுத்துட்டு எங்க பையன்னு சொல்லிட்டு அவனை தேடிக்கிட்டே போறா. அங்க நம்ம ஹீரோவா ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கான். அவனே தான் எல்லா பொண்ணுங்களுமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஹீரோயினா அவனை பார்த்துட்டு அப்படியே மசல் ஆகி போய் நிக்கிறா. அவனே தான் ஹீரோயின் பேன்னு பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருந்தவ சட்டுன்னு அந்த மேட்ச் நடக்கிற கிரவுண்டுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிடுறா. அந்த டைம் ஹீரோயின் மேல ஒரு பால் வந்து அடிக்க அவ பறந்து போய் விழ போயிடுறா. கரெக்டா ஹீரோ வந்து அவளை தாங்கி பிடிச்சிடுறான். அவகிட்ட ஹீரோவா நீ ஓகேன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அவன் அழகையே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயினா என்னோட பிரின்ஸ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல. அன்னைக்கு நைட்டு ஹீரோனோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. அதுல ஹீரோனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு வெட்டிங் ட்ரெஸ் தான். அதை பார்த்துட்டு ஹீரோயினா செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அவளோட அப்பாவா ஹீரோயின் கிட்ட நாளைக்கு உனக்கு மேரேஜ்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினா எது அப்படின்ற மாதிரியே ஷாக்கா கேக்குறா. அவ அப்பாவா ஜோசியக்காரர் உனக்கு 16 வயசு வந்துச்சுன்னா உனக்கு கல்யாணம் பண்ணணும், அப்பதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையுமே போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறா. அவளோட அப்பா கிட்ட ஹீரோ பத்தி சொல்ல வரா. ஆனா அவளால சொல்ல முடியல. அப்படியே சோகமாயிடுறா. அவளோட அப்பாவா ஹீரோயின் கிட்ட அந்த பையனோட போட்டோவை கொடுக்க ஹீரோயின் அதை கோவத்துல தூக்கி போடுறா. அப்பதான் பாக்குறா அந்த போட்டோல இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த போட்டோவை வாங்கி பார்த்துட்டு இது நம்ம ஆளாச்சேன்னு சொல்லிட்டு செம்மையா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவளோட அப்பாவா என்னோட பொண்ணுக்கு பிடிக்கல, அதனால இந்த மேரேஜ கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லும் போது ஹீரோயினா எப்பா சாமி என்னோட ஆசையில மண்ணை தூக்கி போட்டுறாதீங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பா. அவர்கிட்ட ஹீரோயினா இந்த மேரேஜ நான் உங்களுக்காண்டி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோட போட்டோவை புடுங்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து ஓடி போயிடுறா. அன்னைக்கு நைட்டு பூரா ஹீரோயின் தூங்காம ஹீரோட போட்டோவே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு செம்ம பக்காவா கிளம்பி வரா. இங்க ஹீரோவோ மாப்பிள்ள கெட்டப்ல செம்ம கெத்தா இருக்கான். அவளோட வெட்டிங்ல பார்த்தா ஒரு ஈக்காக்காவை கூட காணோம். ஹீரோயின் அவளோட அப்பா அம்மாவை பார்த்து எங்க யாரையுமே காணோம், என் ஃப்ரெண்ட்ஸ கூட காணமேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நம்ம இன்னும் ஸ்கூலே முடிக்கல, இது வெளியில தெரிஞ்சா நமக்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லும் போது ஹீரோயினா நீ எது சொன்னாலும் சரி நான் பூம்பு மாடு மாதிரி தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரியே தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே கிஸ் பண்றதுக்காண்டி போறாங்க. ஹீரோ அவளை கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். அவனா ஹீரோயின் கிட்ட இதை நம்ம தனியா பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது
அதுக்கும் ஹீரோயினா மண்டைய ஆட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுது. 2 பேரையுமே தனி வீட்டுல ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காண்டி கூட்டிட்டு போறாங்க. அந்த வீடு போய் பார்த்தா பழைய பேய் பங்களா மாதிரியே இருக்கு. அதை விட அந்த ஹவுஸ் ஓனரா பேய் மாதிரியே கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அவங்கள பார்த்த ஹீரோயினா ஆத்தாடி பேய்னு சொல்லி கத்திக்கிட்டே ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அவளா என்னாலலாம் இந்த வீட்டுல ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோனோட அப்பாவா ஜோசியர் உன்னொரு தனி வீட்டுல தான் இருக்க சொல்லிருக்காருன்னு சொல்ல ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா அந்த சட்டி தலைய மட்டும் இப்ப என் கையில மாட்டட்டும் செத்தான்னு சொல்லி நினைச்சிருப்பா. ஆனா ஹீரோயினா முடியாதுன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறா. அதுக்கு ஹீரோவா எனக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இங்கதான் இருப்பேன், என்னோட வைஃபா அவளும் இங்க இருப்பான்னு சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோயினும் ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் 2 பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோயினா ஓவர் குஷியா இது இப்ப நம்ம வீடு ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா அவகிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்ன்றான். அப்படியே 32 பழமே காமிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோவா நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தான், ஆனா நம்ம கப்பல்ஸ் இல்லன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. அவகிட்ட ஹீரோவா இது என்னோட ரூம், அது உன்னோட ரூம், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரூல்ஸ போடுறான். அது மட்டும் இல்ல உன்னோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும், இந்த கிச்சன் பக்கம் போய் குக் பண்றேன்னு சொல்லிட்டு என் சோழி எல்லாம் முடிக்க கூடாது, என்னோட ரூம் பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோரை சாத்திடுறான். ஹீரோயின் அவன் கிட்ட நமக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல அப்புறம் எதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதே ஒரு பிசினஸ் தான், என்னோட அப்பாக்கு நிறைய கடன் இருக்கு, அதை அடைக்கிறதுக்காண்டி தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிருக்கேன், சோ நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதன்றான். அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தப்பவே நீ ரொம்பவே கியூட்டா இருந்த, அப்பவே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சுன்றா. அவகிட்ட ஹீரோவா என்னோட லுக்க பார்த்து பழகுறவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினா என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு புரியாம முழிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் செம்மையா தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அவ பக்கத்துல அவ ஹவுஸ் ஓனர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஹீரோயின் பேனு கத்த ஆரம்பிச்சிடுறா. அவங்களா நீ ஸ்கூலுக்கு போகலையா, மணி 10 ஆச்சுன்னு சொல்லும் போது அச்சுச்சோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு ரெடியான ஹீரோயினுக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியல, சரி ஏதோ ஒரு பக்கம் போகணும்னு சொல்லி போயிட்டு இருக்கா. ஸ்கூல்ல ஹீரோயினா தள்ளாடி தள்ளாடி தூக்க கலக்கத்திலேயே நடந்து வரா. அவளை பார்த்த ரின்னா அவகிட்ட வந்து என்னாச்சு கிளாஸே முடிஞ்சிருச்சு இப்போ வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அகைன் ஷாக் ஆயிடுறா. அவகிட்ட ரின்னா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா ரூல்ஸா போட்டு சாவடிக்கிறான்னு சொல்லிட்டு உளறிடுறா. அதுக்கப்புறம் தான் அச்சச்சோ ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. ரின்னா எங்க உன் காரு, எங்க அந்த பிய இரு அவனுக்கு கால் பண்றேன்னு சொல்லி கால் பண்ணும் போது ஹீரோயினா என் குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு போனை புடுங்கி தூக்கி எறிஞ்சிடுறா. அதுக்கப்புறம் அவ ரின் கிட்ட நீ என்ன பத்தி கவலைப்படாத, என்ன நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறா. ஒரு வழியா ஹீரோயினா அகைன் வீட்டுக்கு வந்துடுறா. அவ வீட்டுக்கு வரவே நைட் ஆயிடுது. ஹீரோ தான் டோரை வந்து ஓபன் பண்ணிட்டு குறுகுறுன்னு முறைச்சிட்டு இருக்கான். என்னன்னு போய் பார்த்தா ஹீரோயினா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காண்டி அந்த வீட்டையே குப்பை மேடா ஆக்கி வச்சிருப்பா. அவகிட்ட ஹீரோவா ரொம்பவே கோவமா ஒரு ரூல்ஸ கூட உன்னால உருப்படியா ஃபாலோ பண்ண முடியாதான்னு சொல்லி கத்த அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. அவளை பிடிச்சு ஹீரோவா காய்ச்ச முச்சுன்னு கத்த ஹீரோயினா எனக்கு ஒண்ணுமே புரியல, குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வரல, நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு வழி தெரியல, பசிக்குது, கையில நயா பைசா இல்லன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்ட ஹீரோவா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவகிட்ட சரி ஓகே நான் உனக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறேன்றான். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோ ஹீரோயினுக்கு பைப்புல எப்படி சுடுதண்ணிய வர வைக்கணும்னு சொல்லி கத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளுக்கு கப் நூடுல்ஸ போட்டு கொடுக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல, அதையுமே ஹீரோ அவளுக்கு கத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா கொடியில துணி காய போடும் போது துணிய வச்சு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவா அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பொறுமையா கத்து கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஸ்கூல் விட்டு வர்றப்போ ஏதோ சத்தம் கேக்குது. வேக வேகமா உள்ள போய் பார்த்தா ஹீரோயினா அவன் கிட்ட ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறா. என்னன்னு பார்த்தா ஹீரோயினா பாப்கார்னை மூடி போடாம தெறிக்க விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ போய் அந்த கேஸ ஆஃப் பண்ணிடுறான். அவளை பார்த்து ஹீரோவா முறைச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் குரலி வித்த காமிக்காதன்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா இதெல்லாம் நான் உனக்காண்டி பண்ணல எனக்காண்டி பண்ண, சரி பரவாயில்ல நீயும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுன்றா. நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஹீரோயின் செஞ்சு வச்சிருப்பா. அதை பார்த்த ஹீரோட மைண்ட் வாய்ஸ் தான் என்னடி இது வெங்காய சட்னியா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே சாப்பிடுறாங்க. ஹீரோவா ஒரு டிஷ் சாப்பிட்டுட்டு செம்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா ப்ரோக்கோலி சாப்பிடுன்னு சொல்லும் போது அதை சாப்பிட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனோட கண்ணுல அழுகையே வந்துடுது. அவனுக்கு அதை ஒத்துக்கலன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினா இனிமேட்டு லைஃப்ல நான் ப்ரோக்கோலியே சமைக்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட 10,000 ரூபாய் இருந்துச்சு, இப்ப என்ன
700 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினா அதுலதான் இன்னைக்கு குக் பண்ண திங்ஸ் எல்லாம் வாங்கினேன்றா. செம ஷாக்கான ஹீரோவா பில் எடுத்து பார்த்தா அவன் தலையில இடியே விழுந்துருது. சாப்பிட்ட சாப்பாடு கூட அவனுக்கு செமிச்சிருக்காது. அவளை பார்த்து ஹீரோவா உன்னால உருப்படியா ஒண்ணும் பண்ண முடியாதா, இப்ப நம்ம மணிக்கு என்ன பண்றதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா டக்குன்னு அவளோட அப்பாக்கு கால் பண்ணி மணிய பத்தி கேட்டுட்டு இருக்கா. அத பார்த்த ஹீரோவா நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா இது என்னோட தப்பு, நீ எதுக்கு என்னோட தப்புக்கு சாரி கேக்குறன்னு சொல்லும் போது ஹீரோட மைண்ட் வாய்ஸா பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேச்சாடி பேசுற அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அவர்கிட்ட ஹீரோவா இனிமேட்டு இந்த தப்ப நான் நடக்காம பாத்துக்கிறேன்றா. அதுக்கு ஹீரோயினா நானும் இனிமேட்டு கரெக்டா நடந்துக்கிறேன்றா. அதை கேட்ட அவளோட அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஏவா இன்னைக்கு நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. 2 பேருமே ஒரே பெட்ல தூங்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா வெக்கப்பட்டுக்கிட்டே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால இதெல்லாம் தப்பு இல்லன்றா. அவளை பிடிச்சு ஹீரோ பெட்ல போட்டுட்டு அவகிட்ட நீ இப்படி இருக்காத, உன்னை ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அவங்க முன்னாடி கார் நிக்குது. அதை பார்த்த ஹீரோயினா எனக்கு கார் வேணா, நான் ட்ரெயின்லயே போறேன்றா. அதை கேட்ட ஹீரோனோட அப்பா அம்மாவா இது நம்ம பொண்ணு தானா இப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் ஃபுட் குக் பண்றவங்க வராங்க. அவங்க கிட்ட ஹீரோயினா நீங்க சமைச்ச ஃபுட்டை நான் தூக்கி போட்டிருக்கேன், இப்ப அது எவ்வளவு தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி கேக்குறா. இதெல்லாம் பார்த்தா ஹீரோனோட அப்பாவா சட்டுன்னு ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு இது எல்லாமே உன்னாலதான் என் பொண்ணு இவ்ளோ மாறி இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே பஸ்ல போறாங்க. பிரேக் போட போட ஹீரோயினா அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் ஹீரோயின் பொத்தி பொத்தி வளர்ந்த பிள்ளையாச்சு. அவளோட கைய ஹீரோ பிடிச்சு நீ இப்பெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கைய இருக்க பிடிச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிடுது. நெக்ஸ்ட் 2 பேருமே கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஹீரோவை பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்கா. அந்த டைம் அங்க ரென் வந்து ஹீரோயின் கிட்ட அப்படி என்ன காமெடி நடக்குது, இப்படி ஈனிழிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல அவனை பார்த்த ஷாக்ல ஹீரோயின் சாப்பிட்ட சாப்பாடையே துப்பி விட்டுறா. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட நிறைய பொண்ணுங்க வந்து வலிஞ்சு கொலைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்மையா பொங்கிடுது. அவங்களையே தான் பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அதுல சில பொண்ணுங்களா ஹீரோ கிட்ட ப்ரோக்கோலிய சாப்பிடுன்னு சொல்லும் போது அதை பார்த்த ஹீரோயினா சட்டுன்னு எந்திரிச்சு அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறா. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோனை தான் ஷாக்கா பாக்குறாங்க. ஹீரோட மைண்ட் வாய்ஸா போச்சுடா செத்தோம், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கு ஹீரோயினா அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சாரி கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு நின்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்த ஹீரோவா சாயான்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினா என்னதான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே கோவமா பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். ஹீரோயின் அவன் கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா யார் இந்த பொண்ணு, உனக்கும் அவளுக்கும் ஏதாச்சும் அஃபேர் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கோவமா டிஷ் எல்லாத்தையுமே கீழே போட்டு உடைக்கிறா. அந்த சத்தம் கேட்ட ஹீரோவா செம்மையா காண்டாயிரான். கோவமா நிறுத்துன்னு சொல்லி கத்திட்டு கோவமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்ப ஹீரோ ஒரு பிளேஸ்ல சோகமா நின்னுட்டு இருக்கான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அவனோட சின்ன வயசுல அவனோட அம்மா கோவம் வந்தா டிஷ் எல்லாத்தையுமே கீழே போட்டு உடைப்பாங்க. அதை பார்த்த ஹீரோ ரொம்பவே பயந்து போயிருப்பான். இப்ப இது எல்லாத்தையுமே நினைச்சு ஹீரோ ரொம்பவே சேட் ஆகுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஆனா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்ல. நம்ம ஹீரோயினா ஸ்கூலுக்கு போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. அந்த சாயா பொண்ணா பின்னாடி நின்னு அம்மா யார பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினா அந்த குட்டச்சியை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி அவளை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. சாயாவா ஹீரோயினை பார்த்து நீ ஹீரோவை தான் லவ் பண்றியான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினா எங்களோட ரிலேஷன்ஷிப் அதுக்கு மேலன்றா. அந்த பொண்ணா நீ அவனை பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா முடியாதுங்கிறா. சாயாவா ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு நிறையவே கடன் இருக்கு, அவன் உன்னோட மணிக்காண்டி தான் உன்னை டேட் பண்றான்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ஹீரோ நின்னு கேட்டுட்டு இருக்கான். சாயாவா ஹீரோயின் கிட்ட நீ அவனோட லுக்க வச்சு மயங்கிடாத, நான் அதனால தான் அவனை பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோயினா உன்கிட்ட மணி இருக்கு, அவன் கிட்ட இல்லாத அவனுக்கு ஹெல்ப் பண்றது தப்பு இல்லையேன்னு சொல்லும் போது அதை கேட்ட அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமா புரியல. இதெல்லாம் கேட்ட ஹீரோவா சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சாயா கிட்ட ஹீரோயினா நான் அவனோட லுக்க வச்சு லவ் பண்றேன், அவன் என்னோட மணியை வச்சு லவ் பண்றான், இதுல ஒண்ணு தப்பு இல்லையே, எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா தலை குளிச்சுட்டு வரா. அவ கிட்ட வந்த ஹீரோவா அவளுக்கு ட்ரையர் எல்லாம் போட்டு வர்றா. ஹீரோயினுக்கு அது ஒரே குஷி ஆயிடுது. அவகிட்ட ஹீரோவா உனக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் கிட்ட ஹீரோயினா நீ ரொம்பவே கியூட்டா இருக்க, ரொம்பவே கைண்டா இருக்க, அது மட்டும் இல்ல எனக்கு நீ நிறையவே லைஃப்ல கத்துக்
கொடுத்திருக்கேன்றா. அது மட்டும் இல்ல உன் மூக்கு நல்லா இருக்கு, உன் வாய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேப் விடாம பேசிக்கிட்டே போறா. ஹீரோவா சிரிச்சுக்கிட்டே போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுதுன்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோ வீட்டுக்கு ரொம்பவே லேட்டா வந்து லைட்டா போட்டா அங்க பேய் மாதிரி ஹீரோயின் உட்கார்ந்துருக்கா. அவளை பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவன் கிட்ட ஹீரோயினா இவ்வளவு லேட்டா எங்க போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவா நான் எக்ஸாமுக்காண்டி படிக்க போயிருந்தேன்றான். அதை கேட்ட ஹீரோயினா என்னது எக்ஸாமான்னு சொல்லி ஷாக்கா கேக்குறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். ஆனா ஹீரோயின் அதுல 0 தான் எடுக்கிறா. அவளை பார்த்து ஹீரோவா இவ்வளவு தூரம் நீ எப்படி பாஸ் ஆன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்டர், நான் எக்ஸாம் பக்கமே போனதில்ல, எனக்காண்டி என்னோட பிஏயும் ரின்னும் தான் எக்ஸாமே எழுதியிருக்காங்கன்றா. அவகிட்ட ஹீரோவா இந்த வாட்டி மட்டும் நீ பாஸ் ஆகலன்னு வச்சுக்கோவேன், லைஃப் லாங் நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து படிக்கவே முடியாதுங்கிறான். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவன் கிட்ட இனிமேட்டு நான் ஒழுங்கா படிக்கிறேன்றா. நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோயின் படிக்கிறேன்ற பேர்ல தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல ஹீரோ அவளுக்கு சொல்லி கொடுக்குறான். ஆனா ஹீரோயின் அவனே தான் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ எக்ஸாம்ல பாஸ் ஆன மாதிரி தான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. அதை பார்த்து அவளோட ஸ்டாஃபா நான் காண்றது கனவா இல்ல நிஜமான்ற அளவுக்கே செம்ம ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினா லைப்ரரியில உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ரின்னா ஆச்சரியமா இதெல்லாம் நீ எதுக்காண்டி பண்ணிட்டு இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காண்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல, என் கிளாஸுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறப்போ ஹீரோயினா அது என் பாய் ஃப்ரெண்டுக்காண்டி இல்ல என் ஹஸ்பண்டுக்காண்டின்னு சொல்லிட்டு குஷியாயிட்டு போறா. நெக்ஸ்ட் ஹீரோ அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினா ஒருவேளை நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா நான் கேக்குறத நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அப்படி என்ன வேணும்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினா எனக்கு ஒரு ஐலாண்டுக்கு போகணும், அங்க நம்ம 2 பேருமே ஜாலியா என்ஜாய் பண்ணணும்ன்றா. அதுக்கு ஹீரோவுமே ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறாங்க. அதுல ஹீரோயின் சொன்ன மாதிரியே பாஸ் ஆயிடுறா. அவளுக்கு பாஸ் ஆனதை விட ஹீரோ கூட ஐலாண்ட பார்க்க போறோன்ற சந்தோஷம் தான் ஓவரா இருக்கு. ஓவர் குஷி ஆயிட்டு இருக்கா. அவ வீட்டுக்கு வர்றப்போ ஹீரோயினை நிறைய பேர் அங்கிருந்து கடத்திட்டு போறாங்க. அவ கண்ணை கட்டி கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினா எங்கடா கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே போறா. லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோயின் முன்னாடி ரின் உட்கார்ந்து இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினா இதெல்லாம் நீ தான் பண்ணியான்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ரின்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்க போட்டோஸ காமிக்க போது அதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவன் கிட்ட இத பத்தி ஸ்கூல்ல யார்கிட்டயுமே சொல்லிடாதன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு ரின்னா நான் இதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னா நீ ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. நெக்ஸ்ட் ஹீரோனோட போனுக்கு அவளோட அப்பா கிட்ட இருந்து கால் வர ஹீரோயின் அதை வேகமா அட்டன் பண்ணி பேசுறா. ஆனா அதுல பேசுறது அவளோட அப்பா இல்ல ஹீரோ தான். அவகிட்ட ஹீரோவா எங்க போயிட்ட, நீ உன்னை எவ்வளவு நேரமா தேடுறது, நீ இருக்க பிளேஸ சொல்லு, நானே உன்னை வந்து கூட்டிட்டு வரேன்றான். நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காண்டி ரின்னோட பிளேஸ்க்கு வந்திருப்பான். அங்க ரின்னும் வரும்போது அவன் கிட்ட ஹீரோயின் எங்க, அவளை நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன்றான். ஆனா ஹீரோ கிட்ட ரின்னா உன்னோட கடனை அடைக்கதானே நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ண, நீ எவ்வளவு பெரிய செல்ஃபிஷ் தெரியுமான்னு சொல்லி கேட்டு கோவப்படுறான். அது மட்டும் இல்ல அவ மேல உனக்கு எந்த வித ஃபீலிங்ஸுமே இல்ல, இந்த லைஃப்ல அவ சுத்தமா சந்தோஷமாவே இல்லன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவ எப்பெல்லாம் வாழ்ந்த பொண்ணு தெரியுமா, ஆனா இங்க சாப்பாடுக்கு கூட அவ ரொம்பவே கஷ்டப்படுறா. அவ ஒரு பிரின்ஸை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனா அவ லைஃப்ல அது எதுவுமே நடக்கலன்றான். ஆனா இந்த சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அவளுக்கு என்னால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்ட ஹீரோவா ரொம்பவே தீவிரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஓடி வரா. அவன் கிட்ட வந்துட்டு இது எல்லாமே ரின் தான் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அதெல்லாம் பரவாயில்ல, நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நம்ம வீட்டுல கரண்ட் இல்ல, அதனால உன்னோட வீட்டுல நீ ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவளை கார்ல ஏத்தி விடுறான். அவன் கிட்ட ஹீரோயினா இதோட நம்ம பிரியறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவா நீ கேட்ட கிஃப்ட நாளைக்கு உனக்கு நான் தரேன்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த ஐலாண்ட பார்க்க போறாங்க. ஹீரோ அவளை பார்த்து இன்னைக்கு நீ ரொம்பவே கியூட்டா இருக்கன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்படியே 2 பேருமே ஜாலியா சுத்தி பார்த்துக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் பீச்ல சின்ன பசங்க ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே போய் அந்த ஃபுட்பால அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினா ஹீரோக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்கா. அவளா ஹீரோவா ரொம்பவே அழகா புரிஞ்சு வச்சிருக்கா. ஹீரோக்கு டிஷ் எல்லாத்தையுமே கீழே போட்டு உடைக்கிறது சுத்தமா பிடிக்காதுன்றது கூட ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். என்னோட அம்மாக்கு கோவம் வரும் போலாம் திங்ஸ போட்டு உடைப்பாங்க. எங்களோட அப்பா கடன் வந்த பிறகு எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. என்னோட அம்மா நான் எப்பவுமே பாக்குறதுக்கு அப்பா மாதிரி இருக்கேன்னுவாங்க. அதனாலேயே அவர் மேல
இருக்க கோவம் எல்லாத்தையுமே ஏன் மேல காமிப்பாங்கன்றான். நான்லாம் பிறந்தே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அந்த சத்தம் கேக்குறப்போலாம் எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் தான் எனக்கு மறுபடியுமே ஞாபகம் வரும்ன்றான். அதை கேட்ட ஹீரோயினா யாருக்கு எப்படின்னு தெரியல, ஆனா நீ எனக்காண்டி தான் பிறந்திருக்கான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். உன்னோட அம்மாக்கு உடைக்க முடியாத டிஷ்ஷ வாங்கி வை, ஏன்னா நான் கூட டிஷ்ஷ போட்டு உடைப்பேன், அதனாலயே எங்க அப்பா அந்த டிஷ் எல்லாத்தையுமே வாங்கி மாத்திட்டாருன்றான். அதை கேட்ட ஹீரோவா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை அணைச்சு பிடிச்சுக்கிறான். ஹீரோயினும் அவன் மேல சாஞ்சுக்கிறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஒரு மணி இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க ஹீரோயினா ஹீரோவை பார்த்து இந்த மணியை மட்டும் நம்ம சேர்ந்து அடிச்சா நம்ம லைஃப் லாங் பிரிய மாட்டோங்கிறா. சரின்னு சொல்லிட்டு அந்த மணிய ரெண்டு பேருமே சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த மணியை அடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினை பார்த்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலான்றான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ரொம்பவே சோகமா அந்த வீட்டுக்கு வந்து ஹீரோ இவ்வளவு நாளா என்கிட்ட போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாளா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்த அந்த வீட்டுல ஹீரோயின் உட்காந்து இப்ப ஹீரோவை நினைச்சு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். அந்த ஸ்கூலை விட்டு ஹீரோ இப்ப நின்னுறான். ஹீரோட அம்மாவா அவனை பார்த்து எதுக்காண்டி நீ ஸ்கூலை விட்டான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாம போய் அவனோட ரூம் டோரை சாத்திடுறான். இங்க ஹீரோயினா ஹீரோவை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அங்க ரின் வந்து ஹீரோயின் கிட்ட அழாதன்னு சொல்ல ஹீரோயினா நானும் அழல கண்ணு வைக்குதேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. ரின்னா அவகிட்ட நான் சொல்லலாம் ஹீரோ உன்னை விட்டுட்டு போகல, அவன் நிறைய திங்க் பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின் இன்னுமே அழ ஆரம்பிச்சிடுறா. ரின்னா ஹீரோயின் கிட்ட வா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து இழுத்துட்டு போறான். என்னன்னு பார்த்தா ரின் அவளுக்கு கிரவுன் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவளை டான்ஸ் ஆட கூப்பிடும் போது அதுக்கு ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயினா செம சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ரின் ஹீரோயின் கிட்ட நான் உன்னோட பிரின்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அதை கேட்ட ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கா. இங்க ஹீரோ தனியா உட்கார்ந்து இருக்கான். அவனை மீட் பண்றதுக்காண்டி ஹீரோயினோட பிஏ வராரு. அவளோட பிஏவா ஹீரோயின் எது ஆசைப்பட்டாலும் அவளுக்கு அது கிடைக்காதுன்னு நாங்க சொன்னதே இல்லைன்னு சொல்லும் போது அவர்கிட்ட ஹீரோ சாரி கேக்குறான். ஆனா அவ உன்னை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அவ எதையுமே ஆசைப்பட்டதே இல்லைன்றாரு. நெக்ஸ்ட் அவர் ஹீரோ கிட்ட ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருந்தா அந்த ஸ்டோரி புக்கை கொடுத்துட்டு இதை நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் கொடுத்துடுன்னு சொல்லிட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஹீரோ அந்த ஸ்டோரி புக்கை படிக்கிறான். அதுல ஹீரோயினா ஒரு பிரின்ஸ மேரேஜ் பண்ணிக்கணும், எல்லாருக்கும் முன்னாடியும் அவ மேரேஜ் நடக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஆசைகள் எல்லாமே அதுல இருக்கு. அந்த புக்கை படிச்சு முடிச்ச ஹீரோவா ரொம்பவே ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடறான் ஹீரோயினை நினைச்சு. அவனா ஹீரோயினை பாக்குறதுக்காண்டி கிளம்புறான். அவனோட அம்மா எங்க போறான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவா ஒருத்தர லுக்க வச்சு நம்ம சூஸ் பண்றதுல தப்பு எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். அவன் ஓடி போறப்போ அவனுக்கு அந்த புக்ல படிச்ச லைன்ஸ் எல்லாமே ஞாபகம் வருது. அந்த புக்ல மழையா இருந்தாலும் சரி புயலா இருந்தாலும் சரி நம்ம ரிச்சா இருந்தாலும் சரி போரா இருந்தாலும் சரி நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம ஹாப்பினஸையும் சரி சேட்னஸையும் சரி நம்ம ஷேர் பண்ணி வாழணும்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப ஹீரோ அதை எல்லாத்தையுமே நினைச்சு வேகமா ஹீரோயினை தேடி ஓடி போறான். ஃபர்ஸ்ட் ஹீரோ ரின்னை பாக்குறதுக்காண்டி போறான். அவனோட அடியாக்கள் கூட எல்லாமே சண்டை போட்டு ஒரு வழியா ரின்னை மீட் பண்ணிடுறான். ரின் கிட்ட ஹீரோவா ஹீரோயினை என்கிட்டே கொடுத்துடு நான் அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்றான். அதுக்கு ரின்னா நீதான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா அவ லைஃப்ல அவ முன்னேறணும்னு தான் நான் அப்படி பண்ணேன்றான். இப்ப நானு அவளை சந்தோஷமா வச்சுப்பேன், அவளை விட்டு எங்கேயுமே ஓடி போக மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றான். ரின்னா நான் இன்னைக்கு என்னோட ப்ரொபோசலுக்கு அவகிட்ட இருந்து ஆன்சர் கேக்குறதுக்காண்டி கிளம்புறேன், ஆனா எப்படியும் அவ வரமாட்டா, உன்னோட அந்த ஓட்ட வீட்டுல தான் போய் உட்கார்ந்துருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோவா ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அகைன் ஹீரோனை தேடி அந்த வீட்டுக்கு ஓடி போறான். அந்த வீட்டுல போய் பார்த்தா கரெக்டா ஹீரோனும் அங்கதான் நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்து ஹீரோ ரொம்பவே சாரி நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்றான். சட்டுன்னு ஹீரோ அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் கிட்ட ஹீரோயினா என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோவா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோயினா அவனை ஹக் பண்ணிக்கிறான். அவளோட கைய பிடிச்சு ஹீரோவா நம்ம லைஃப்ல நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ என் கூட இருப்பியான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா லைஃப் லாங் நான் உன் கூட இருப்பேன்றா. ரெண்டு பேருமே அகைன் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அகைன் 5 years கழிச்சு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே மறுபடியுமே மேரேஜ் நடக்க போகுது. எல்லாருக்கும் முன்னாடியுமே ஹீரோ இந்த 5 yearsல நாங்க
ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அவதான் எனக்கு உலகம்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்றான். அந்த டைம் ஹீரோயினும் உள்ள வரா. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேருமே ரிங்க மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கிஸ் பண்ண போறான். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க விட்டமோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அகைன் அவளை கிஸ் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்ததை பார்த்து ஹீரோனோட அப்பா அம்மா, ஹீரோட அம்மா, அதுக்கப்புறம் பிஏ, ரின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.